ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஒரு 2 days முன்னாடி தான் சுகுமார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அப்படி சுகுமார் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவசியம் நான் வந்துடுவேன். ஏன்னா காதல் ஜாதி அப்படின்னு ஒரு படம் வந்து செந்திலனுக்குலாம் தெரியும். சசுராஜ் டைரக்ஷன் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தோடைய டேலண்ட் வந்து அவங்க ஒரு சாங்கே ஒன்று பண்ணியிருப்பா. அப்படி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அன்னைக்கே வந்திருக்க வேண்டிய ஒரு சுகுமார் தான். நிச்சயமாக வந்து அவ்வளோ மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். நடிப்பாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இப்போ டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. அது மாதிரி நிறைய டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். அது நான் ஒரு அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் தான் அவரை பார்த்தோம். பார்த்துட்டு தொடர்ந்து என்னுடைய படங்கள் கலகலப்புன்னு ஒரு படம், இப்போ நானும் நெப்போலியன் சார்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ அந்த படத்துலேயுமே வந்து அவர் கூட நடித்தார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான பர்சன். இப்போ வந்து வெடலைன்னு ஒரு படம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு முதல்ல எனக்கு வாழ்த்துக்கள். முதல்ல அந்த சுகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என் சார்பில் வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா ஒரு டேலண்டடான பர்சனுக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுன்றது வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப டேலண்டடாக ஆளுங்களை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்படிப்பட்ட சுகுமார் இந்த படம் வந்து நிச்சயமாக நிறைய 2-3 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் அவருக்கு திருப்பி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து என்றைக்குமே ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கறத விட தொடர்ந்து தொடர்ந்து போராடுறவங்களுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரட் ரைட்டர் எப்பயுமே எங்களுக்கு லியாக தள்ளிகண்ணா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களுடைய அண்ணன் செல்ல அண்ணன் சதில் அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. ஸோ மேடையில் உள்ள எல்லாருமே வந்து மிகப்பெரியவங்க. அண்டு நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்டிஸ்ட் அதெல்லாம் முக்கியத்தோட கண்டென்ட்டாக நல்ல படமாக கொடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்து அந்த படம் வந்து மிக பெருசாக அளவுக்கு பேசப்படுது. ஸோ அந்த வரிசையில் சுகுமாருடைய விடலை படமும் சீக்கிரம் நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மிக பெருசாக வெற்றி பெறணும். சுகுமார், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ உன்னோடைய ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன் கண்டிப்பாக. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆல் த பெஸ்ட். சுகுமார் வந்து சுகுமாரோட வெற்றி வந்து இப்போ என்னோட வெற்றி மாதிரி தான். நிச்சயமாக வந்து சுகுமார் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படக்குழுவை வாழ்த்திய அண்ணன் திரு ஏழு அண்ணன் உதயா அவர்களுக்கு எங்களுடைய படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு சில வேலைகள் இருக்கு, அதனால அவர் வந்து விடைபெறுகிறார். நன்றி நன்றி அண்ணா. அடுத்தபடியாக என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும், இந்த தோக்குலாக வருகை வந்திருக்கும் கணேஷ்கர் அவர்களுக்கு என்னுடைய படக்குழு சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது நம்மலாம் வாழ்க்கையே முடியாத ஒரு படம் இருக்குது, 90s கிட்ஸுக்கு, வால்டர் வெற்றிவேல்னு. அதில் வந்து நிர்மல் அவர்கள் வந்து வருகை வந்திருக்காங்க. அவர் வந்து மிரட்டியிருப்பார் அந்த படத்தில் வில்லனாக. எங்களுடைய உங்களுடைய வரவு நல்லதாக உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வாழ்க்கை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி என் பேர் அன்பு மயில்சாமி, அதாவது அவர் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹார்ட்டி விஷஸ், வாழ்த்துக்கள் இந்த படம் குழுவினருக்கும் அப்புறம் சுகுமாரனுக்கும். சுகுமார் நான் வந்து எனக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். ஆக்சுவலி கிட்ட நான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ட்ராவல் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று யோசிச்சே இருப்பார். ஸோ யார்கிட்ட நல்ல விஷயம் நம்ம பார்த்து நம்ம தோணும்ல, ஸோ இது மாதிரி இருக்கும், நம்ம இந்த மாதிரி யோசிக்கணுமே அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர், அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர். ஆக்சுவலி அவர் எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்க, நானும் தெரியாத மாதிரி கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, அப்படி இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ எல்லாமே சினிமாவில் இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன், நம்ம ஃபேமிலியோடு தான் மேலே உட்காந்துருக்காங்க எல்லோரும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். செந்தில் அங்கிள், அதுக்கப்புறம் ஏகாந்த் சார் முந்தானே தான் எனக்கு நினச்சேன். சாரி, நேற்று காலில் இந்த அரசு விடுதலை பெற்றவங்க எல்லாமே அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க சார். அப்போ பார்த்து நான் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி எங்கள் கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் உதயண்ணா, அப்புறம் மற்றவங்க பேலனுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மாமா இருக்காருங்க, அடுத்தது எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வெளில வரும். ஏன்னா அவர் ஆக்கிடுவார். ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எப்பவுமே நான் பார்க்கும்போது அந்த ரேபிட் அப்புறம் அந்த டாட்டாஸ் கதை தான் மைண்டில் வரும். என்ன தான் ரேபிட் ஒரு நாள் டாட்டாஸ் ஜெயிக்காங்க, எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம நவந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் என்னைக்கான ஜெயிப்போம். ஸோ அதை நம்பி தான் நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் சினிமாவில். நன்றி 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 நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நண்பர்கள் மத்தியில் என்னுடைய மாமா மச்சாங்கிற உறவுல இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்க என்னுடைய அன்பு மாமா திரு கணேஷ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். அவருக்கு அனைவருக்கும் வணக்கம்.
என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு இதன் முதல் வணக்கம். என்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கிற காதல் சுகுமார், அவரை நான் காதல் படத்தில் ரசித்தேன். அதுக்கு பின்னாடி என்னுடைய நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி என்னுடைய மகன் படத்தில் அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார். அண்ணே சீக்கிரமாக ஐஸ் வாங்கிடுங்க அண்ணே, கரைஞ்சிட போதும்பார். அது வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். வயசு போயிட்டே இருக்கு, இது பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் உங்கள் முயற்சியில் விட்டு போயிடாதீங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வசனம் பேசி மறுபடியும் ஒரு திரையில் என்னை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான் டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் மூலியமாக. இங்கே அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் வந்து நான் ராமராஜன் அண்ணன்ட்ட ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது அண்ணன் வீடு பக்கத்தில் தான். இங்கே வர ரசிகர்களில் நைஸாக தள்ளிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு 15 ரூபா எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 25 பேர் வந்தாங்கன்னா ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். அண்ணன் முதல் கேள்வி கேட்பாரு, இவன்கிட்டலாம் காசு வாங்கிட்டேங்க பாரு, வாங்கிட்டேன்னு. அப்போ தான் வெளியே வந்து போஸ்ட் கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறத நினைக்கிற அண்ணன். இயற்கையிலேயே அந்த குணம், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தானே வர்றான். அதனால நீ முதல்ல அவன்கிட்டலாம் காசு வாங்கிட்டுன்னு சொல்கிறேன், நான் அப்புறம் வரேன் பாரு, அவர்கிட்டையும் ஃபோட்டோ எடுப்பேன். அப்படியே அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வீட்டுக்கு போவேன். அங்கே ஒரு 25 பேர் எல்லாருமே, ஒரு ரசிகர்கள்லாம் 3 பேரும் 3 இடத்துக்கு கூட்டி போயிட்டு என்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் நான் வளர்த்தேன். பிள்ளைகள்லாம் படிக்க வச்சதெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்களுடைய ஃபோட்டோகிராஃபராக இருந்து வந்ததுனால தான். லியாகத் அலி அண்ணன் வந்து நான் தூரத்தில் நின்று ரசிச்சிருக்கேன். சில் ஃபோட்டோகிராஃபராக போகும்போது அந்த அரங்கத்துக்கு வருவார். அந்த படப்பிடிப்புக்கு தளத்தில் பார்த்துருவார். நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு 68 வயசு. இன்றைக்கி தான் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. அண்ணே நன்றிண்ணே. அவருக்கு சின்ன வயசு தானே, தவறாமல் அண்ணன்னு சொல்லிட்டேன். இளைஞர் தொடர்ந்து வந்து நான் சினிமாவில் பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். நான் வழக்கமாக சொல்கிறது தான், இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலருன்னு. இப்போ சினிமாவில் நிறைய பேர் பயணிக்கிறோம். எல்லாருமே அந்த நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலான்னு தொடர்ந்து பயணிக்கிறது இல்லை, இடையில போயிடுறாங்க. அந்த வறுமை துரத்திக்கிட்டே இருக்கும். அதில் யாருமே வறுமையில் தாங்காமல் வந்ததே கிடையாது. எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டார், வறுமைக்கு கீழே போய் தான் வந்திருக்கணும். அது மாதிரி தான் நான் எல்லா வகையிலேருந்து வந்தேன். சுகுமார் வந்து இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா விடலைன்னு சொல்லும்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, விடலை பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ணுறாங்கடா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு இந்த விடலையை எடுக்கிறாரு அப்படின்னா, விடாமல் அவர் சொன்ன மாதிரி விடலை, சினிமாவை அவர் விடலை இல்லையா, விடலைங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அவர் முயற்சி தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் என்ன, எங்க அண்ணனை பத்தி சொல்லணும், ரொம்ப சொல்லணும். அவர் கூட நான் வந்து ஒரு 86 85 இருந்து நிறைய படம் ஒர்க் பண்ணேன். இல்ல பேசுதாண்டா, இந்த மேடையில எங்க அண்ணனை பத்தி தாண்டா சொல்லலாம். அப்புறம் தான் உலகத்தில் நல்ல மனிதர்னா உண்மையான நல்ல மனிதர். அடுத்து எவ்வளவு மதிப்புக்குரிய மாமா அவர்களை 83 எங்க மாமா கூட நான் கூடவே இருக்கிறது. அவருக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும் நிறையா. இப்ப வந்திருக்கிற இந்த பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவேன். முதல்ல என்னுடைய வழக்கறிஞர் எங்க அண்ணன் வந்திருக்காங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டா, எல்லா பத்திரிகை ரிப்போர்ட்டர்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன். அதாவது தம்பி சுகுமார் வந்து விடாமுயற்சி, எங்க நடிக்கிறோட என் கூட நடிப்பாப்புல. ஒரு நிமிஷம் நான் போய் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான்னு சொல்லி ஓடுவாப்புல. என்னப்பா இருக்குன்னா முக்கியமா இருக்கு, நான் வாருண்ணா சொல்லிட்டு போயிடுவாப்புல. அடுத்து பார்த்தா இந்த தயாரிப்பாளர் சத்யராஜ், அதாவது இதுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா அவருக்கு அசண்டா வேலை செஞ்சவர். அவர் போய் 6-7 வருஷம் சம்பாதிச்சு மறுபடியும் திரும்பி இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு முதல்ல கிளாப் சொல்லிங்க அந்த சத்யராஜா கூட. நன்றியப்பா. ஓகே, எங்க அண்ணன் சுப்ராஜனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக உடனே நம்ம எல்லாரும் கேட்டுங்க, எங்க மாமா யாக்கத்தலிக்கான அவர்கள்
அதாவது 36 படத்துக்கு புரட்சி கலைஞருக்கு வந்து எழுதி பெரிய ஆளா ஆனவர் இவன் ஒரு ஆளுதான். ஓகே, இந்த விழாவுக்கு மேலும் சிறப்பு. மற்றது எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. எல்லார பற்றியும் சுகுமார் என்கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்பான். ரோபசங்கர் அவர்களுடைய அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ என் படத்தில் அவர் நடிக்கிறதா இருந்தது. சுகுமார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் தயாரிப்பு அவர்களை நான் நேரத்தை சந்தித்தேன். ஆனால் சுகுமார் என்ன 2 நாளில் பயணிக்கும்போது கூட நாங்கள் அடுத்த படம் ஒரு படம் கதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு என்னுடைய க்ளோஸான நண்பனும் கூட. சுகுமார் ஒரு அசாத்தியமாக எல்லா திறமையும் உண்டு அவர்கிட்ட. பாடணும்னா பாடுவான், ஆடுவான், வசனம் பேசுவான், ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவான். திடீர்னு கர்நாடகா அடிப்பான். ஒரு அசாத்தியமான திறமை. ஏன் இன்னும் அவன் வந்து ஒரு பெரிய லெவலுங்கும் போது அவர் இந்த வடிவேல் மாதிரியோ இல்லை நான் செஞ்ச மாதிரி ஏன் இன்னும் வரலன்னு நினைக்கும்போது அவர் இடையில ஒரு பெரிய கேப், அந்த கேப்புக்கு ஒரு பெரிய விபத்து. அதை நமக்கு சொல்ல விரும்பலை. அதனால் அவர் தெலுங்கு அங்கன்னு போயிட்டார். ஆனால் இது 3வது படம் அவருக்கு. அசாத்திய திறமை, உண்மையிலே அசாத்திய திறமை. இந்த படம் உறுதியாக ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையும். ஏன்னா எல்லா திறமையாக இருக்கிறவனும் திடீர்னு வெளிப்பட முடியாமல் போயிடுது. அது ஏன்ங்கிற அந்த சூட்சுமம் மட்டும் அது ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்காக தான் நான் சுகுமார் வந்து காத்திருப்பான்னு நினைக்கிறேன். உறுதியாக இந்த படத்தில் வெல்லணும். அதுக்கு நானும் அவனோடு துணை நிற்பேன் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இசைக்கு காரணம் அண்ணனவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வந்து நம்முடைய தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் 3D பிக்சர்ஸ் நிறுவனத்தை வாழ்த்தி பேசுவதற்காக அண்ணன் திரு ராஜாராணி பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக என்னை தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் என்னுடைய நண்பன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சோடனே என்னால் வராமல் இருக்க முடியல. ஏன்னா தங்கம்னு தான் நாங்கள் கூப்பிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு தங்கம், அந்த சொக்க தங்கத்தினுடைய இந்த விடலை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்துறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இனிமேல். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு நன்றி அன்புகுமார் நண்பருக்கு. என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரை தந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் தயாரித்து இப்போ 9வது ஒரு படத்தையும் திரு நெல்லைக்கண்ணன் அவருடைய மகனை வைத்து இயக்கி கொண்டு அதை நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவாக நடத்திக்கக்கூடிய எனக்கு எப்பவுமே என் பாசமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்கு சொந்தம் திரு இசக்கி கார்வடன் அவர்களை அன்போடு வருக என்று மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். காதல் சுகுமார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பர். நாங்கள் அவர் சொன்ன மாதிரி டி ராஜேந்தரோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாங்கள்லாம் இருக்கோம். இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. சுகுமாருக்கு காதல் மேலே இருக்கிற ஆசையை இன்னைக்கு 25 ஆண்டுகள் நிறைவேற்றிட்டாரு சினிமாவில். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாலெலாம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலைச்சி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஜாம்பவங்களோடு இருக்கணும்னா அதுக்கு பெரிய கொடுப்பனை வேணும், உழைப்பு வேணும். அது சுகுமார்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கார். விடாமுயற்சியில் இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் விடலை. இன்னைக்கு வரைக்கும் விடலையாகவே இருக்கிறாரு, விடாமல் இருக்கிறாரு சினிமாவில். அதனால் இந்த படம் விடாமல் நல்ல வெற்றி படமாக தயாரித்து டைரக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும். மேலும் மேலும் காதல் சுகுமாரும் அந்த டீமும் நல்ல வளர்ச்சி அடையணும். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துறைக்கு இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ப்ரொடியூசர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி பேசலாம். கொடைக்கானல் போய் 10 நாள் உட்காந்துக்கிட்டு வந்தேன். ஃபுல்லாக தொண்டை அடிக்கிடுச்சு. நம்ம சுகுமார் படத்தில் நடித்த
அது இப்போ இந்த படத்துலையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. நடிக்கிறோம். சரி, இங்கே வந்திருக்கும் மேடையில் வந்திருக்கும் நண்பர்கள், முக்கியமாக விஜயகாந்துக்கு நல்ல டைலாக் எழுதி பெரிய தூக்கி விட்டார் நம்ம யாக்க தலிக்கம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும். விடலை பிள்ளையா பெரும் விடலையா? விடலை பிள்ளை வந்தால் நல்லா இருக்கும். சரி, வாழ்க வளமுடன். சுகுமார், வணக்கம். பெருமனதோடு வாழ்த்திய எங்கள் அன்பு அண்ணன் சிந்தன் அவர்களுக்கு என்னுடைய இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியுடைய துவக்க விழா இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு படம் ஃபஸ்ட்டு சுகுமாருடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வர வேண்டிய படமாக இருந்துச்சு, திருக்குறள்னு சொல்லிட்டு. பட் அது சில சந்தர்ப்பங்களால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரம் போயிடுச்சு. அதுபடி திருப்பி நாங்கள் கொண்டு வரணும். அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்துக்கு நோக்கமான சப்ஜெக்ட், கண்டிப்பாக அவார்ட் வாங்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எங்கள் அண்ணன் லியாகத் அலிகான் சார், செந்தில் அண்ணன், பாலாஜி அண்ணன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் அண்ணன், பாண்டி அண்ணன், கார்த்திக் சுப்பியா சார் என் கூட சேர்ந்து இணை தயாரிப்பாளர், அப்புறம் காஜா மைதீன் அண்ணன், பிரதீப் அக்கா அண்ணன், அன்பு அண்ணன், ஸோ அப்புறம் சாரப்பாம் அண்ணன். ஸோ நிறைய பேர் வைக்கிங்க, எல்லாத்தையும் பேர் சொல்ல முடியாது, தெரியல எனக்கு நிறைய பேர் ஒரு பேர், யாரை பேர் விட்டு தான் மன்னிச்சுக்கங்க. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி திரு தயாரிப்பாளர் சத்யராஜ், தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் உடைய ஒன் ஆஃப் த ஓனர். அவரும் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்து இந்த மாதிரி மேடைகள்லாம் பேசி எல்லாமே பண்ணினாலும் ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது. நான் வெளியில் போகும்போது பெரும்பாலும் கேப் போட்டுருக்கேன். நீங்கள் கேப்பே போட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளோ முடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. முடிக்கு காரணம் ஒன்றும் கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு 15 வருஷம் தொடர்ந்து என் குடும்பம் வறுமையான சூழல் இருந்தப்போ எங்கள் அம்மா கீரை தான் நிறைய செஞ்சு போடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 15 வருஷம் தொடர்ந்து வாரத்தில் 3-4 வாட்டியாவது முருங்கைக்கீரை ஏதாவது கீரை அப்படி சாப்பிடுவேன். அதுக்காக எனக்கு புத்தகத்தில் கூட ஒரு இது எழுதியிருப்பேன், நம்ம அடிக்கடி கீரை சாப்பிடணும். ஏன்னு சொல்லுங்க, அப்போ தான் நம்மளை பார்த்து யாரும் எப்படி கீரை அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம சாப்பாடுகள்லேயே நிறைய பேருக்கு இந்த கீரைங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த பாப்பாய் ஷோன்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு கார்ட்டூன் பிரபலமாச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி முடிவு ரோமத்தில் பிரச்சனை முடிவுகள் வரும்போது கீரை சாப்பிட்டா எந்த அளவுக்கு பலம் வரும் அப்படின்னு இந்த பாப்பாய் ஷோவில் வந்து ஸ்பினாச் அப்படின்னு சொல்லி ஒரு கீரையை சாப்பிட்டு ஒரு கார்ட்டூன் எடுத்து மறுபடியும் அவங்கள வந்து கீரை சாப்பிட வச்ச ஒரு சரித்திரம்லாம் இருந்திருக்கு. அதனால இது வேற ஒன்றுமே கிடையாது. நான் கீரை சாப்பிடுவேன், ஏதாவது ஒரு வகையில் காலையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கீரை சாப்பிடுவேன். அது எந்த வகையிலேயே சாப்பிடுவேன், ஜூஸாக சாப்பிடுவேன், இல்லை பொரியலாக சாப்பிடுவேன். வீட்டில் என் மனைவி செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால தான் இப்படி யாரும் எப்படி கீரைன்னு கேட்காம இருக்காங்க. ஸோ என்னை அதிகமாக பாராட்டும் போது எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், இது வரைக்கும் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறது எப்படின்னா, இது வரைக்கும் நானே எனக்கு கொஞ்சம் ரசிச்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் ரசிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்காக கேப் போட ஆரம்பித்து ஒரு பேரரசு சார் வந்து ஒரு இயக்குனர் ஒரு இடத்துல அது கூட சொன்னார், சினிமாவில் கேப்பே விடக்கூடாதுக்காக இன்னும் கேப் போடாமே சுற்றிட்டு இருக்கேன் சுகுமார் அப்படின்னாரு. ஸோ என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்த அனைத்து நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற அதே நேரத்தில் விசித்திரன், என்னுடைய அன்பு தம்பி, அண்ணன் உயிரை விடக்கூடிய ஒருத்தர், அவரும் வந்திருக்காரு. என்னுடைய அன்பு நண்பர். இந்த புத்தகம் வந்து வெளியாகிறதுக்கு காரணம் ஒரு இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து மின்னங்காடி பதிப்பகத்துடைய உரிமையாளர் திரு தமிழ் மகன் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவருடைய அன்போடு வருகின்ற மேடைக்கு வரவேற்கிறேன். இந்த புத்தகம் வந்து அவர் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் படித்து சொல்லுவார், நல்லா எழுதுறீங்களே, இது ஒரு புத்தகமாக வந்தால் என்ன அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒன்று சொன்னார், சரி நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒன்று அதை அவங்க செஞ்சார். அடுத்தபடியாக எனது அழைப்பை ஏற்று எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலை மரியாதை பண்ணோம். என் அன்பு நண்பன் 20 வருஷ நட்பு, அவருக்கு என்னுடைய சின்ன ஒரு மரியாதை. சரி, அதை வாங்கிக்க ஒரு நிமிஷம். இப்பதான் இதெல்லாம் கூச்சப்படுவேன்னு சொன்னா அதுக்குள்ள மறுபடியும் திருப்பி கூச்சப்பட வைக்கிறீங்களே.
அன்பு சகோதரர் மயில்சாமியோட பிள்ளைய பார்க்கும்போது மயில்சாமியோட நினைவுகள். மயில்சாமி வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரவே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பண்புகள் கொண்டவர். அவர் இந்த உயரத்தில் இருக்கும்போது இவ்வளவு சம்பாதிக்கும் போதே இவ்வளவு அள்ளி கொடுத்தாருன்னா அவர் பெரிய முன்னமும் சம்பாதிச்சிருந்தா இவ்வளவு கொடுத்துருப்பாரு. இறைவன் அந்த நல்ல மனிதர்களை தான் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த வகையில் அன்பு சகோதரர் ரோபா சங்கருடைய மனைவி வரும்போது கூட பார்த்தேன். நான் மறைந்தாலும் என்னுடைய புகழும் பெருமையும் எப்போ இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அடையாளமா தான் தமிழக அரசு, உங்களுக்கு தமிழ்நாடு அரசு 2 விருது உங்க குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க. முதல்ல தயாரிப்பாளர் சத்யராஜ் வந்து பேசினாரு. அவர் இவ்வளவு பேசுவாருன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இங்க பேசுனது 2 நிமிஷம் இருக்குமாமா, அவ்வளவுதான் பேசினாரு. என்னை சந்திக்க வரும்போது அவரும் இன்னொரு தயாரிப்பாளர் ஒரு கார்த்திகேயனும் தம்பி காதல் சுகுமார் வந்தாங்க. எதுவுமே பேசல. இன்னைக்கு அவர் பேசிட்டு போனதும் அவர் கார்த்திகேயன் வந்தாரு. நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டாரு, அதனால நான் முடிச்சுக்கிட்டேன். அவரே ஒன்றும் பேசல. இப்ப நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. நான் அவரை வந்து ஒரு இயக்கத்துல நான் நேசிக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் இயக்கத்தில் அவர் இருக்காரு, ஒரு தயாரிப்பாளர். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை இங்க பேசாம சட்டமன்றத்தில் பேசலாம்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இங்க குறைவா பேசியிருக்காரு. செந்தில் அவர் அண்ணங்கிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு சொல்லலாம். அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஆனா இந்த குழந்தைக்கு 100 வயசு அனுபவம் உள்ளவனுக்கு என்ன விவரங்கள் தெரியுமோ அத்தனை விவரங்கள் தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், செந்தில் என்ன வந்து நகைச்சுவை நடிகரா மட்டும் நினைக்காதீங்க, அவருக்கு இருக்க அறிவாற்றல் வந்து உங்களுக்கு கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும். நான் அவர் ஒரே கார்ல வெளியூருக்கெல்லாம் மீட்டிங்லாம் போவோம். நம்ம கண்ணில் படாதெல்லாம் அவர் கண்ணுக்கு படும். அது என்ன பாரு, அப்ப பார்த்தா நம்ம கண்ணுக்கு தோணலையே பாரு. அதாவது தேடல் ஆச்சரியமா இருக்கும். இவர் இப்படி இதை கவனிச்சு கேட்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு அவரு ரூம்ல எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்க வந்து தொண்டை சரியில்லை அப்படின்ட்டாரு. இருந்தாலும் அவர் பேசுறதை விட மனதார ஆசிகள் வழங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் வாழ்த்தி பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா சுகுமார் வாழ்த்துறத இங்க அரங்கத்துல 2 பேர் ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க. யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு, சுகுமாருடைய மனைவியும் பொண்ணும். ஆனா இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது 10 வயசு குறைஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. ஒரு தன் கணவரையோ குடும்ப உறுப்பினரையோ பாராட்டும் போது அது உள்ளத்திலிருந்து வர்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறத நான் பார்த்தேன். அந்த பாராட்டுக்கு தகுந்தவர் தான் என் தம்பி சுகுமாருங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் இப்ப இந்த முன்மொழிகள்ங்கிற புக்கை எல்லாம் மேடையில கொடுத்தாங்க. இதை வந்து பிரிஞ்ச ஃபர்ஸ்ட் எடிஷன் வர்றதுக்கு முன்னாடி தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு வந்து கொடுத்தாரு சுகுமார். சுகுமாருடைய இந்த புக்கை படிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ஃபேஸ்புக் பதிவுகள் மற்ற பதிவுகள்லாம் பார்க்கும்போது நான் மனசார சொல்லியிருக்கேன், நான் உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருந்துக்கிட்டு ஏன் நீ இன்னும் வரல கேட்பேன். நான் ஒரு கேமராமேன் இன்னொரு கேமராமேனை மனசார பாராட்ட மாட்டாங்க. ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனரை மனசார பாராட்ட மாட்டாங்க. ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் இல்லை. அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளனை வந்து மனசார பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நான் காதல் சுகுமார சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நீ மிகப்பெரிய எழுத்தாளனாக வர வேண்டிய சுகுமார், ஏன் வரல? நான் கேட்டிருக்கேன், நான் ரசிச்சிருக்கேன். ஏன்னு சொன்ன அந்த பாராட்டுற குணம் எப்படி வந்துச்சுன்னா, பல பேர்த்து கத்துக்கிட்டேன். கலைஞரை பார்க்க போயிருந்தான், அவர் முதலமைச்சர் இருக்காரு. அப்ப பார்க்க நானும் விஜயகாந்த் போயிருக்கோம். எனக்கு அண்ணா வருது, அவருக்கு எம்ஜிஆர் வருது கிடைச்சிருக்கு. சால்வா மலையெல்லாம் போட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சொல்றதுக்கு ஒன்று காரணம் இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது பின்னால தம்பி உதயாவோட அப்பா ஏஎல் அலாவ் பண்ண இருக்காரு. அவர் ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப நெருக்கம், திமுக இருக்காரு.
பேஜ்ல வந்து கடவுள்னு படம் வேலுப்பிரபாரம் இயக்கிற படம் வந்திருக்கு. எப்படியா இருக்கு அழகப்பா படம், கடவுள் எப்படி படம் எப்படின்னாரு. அவர் சொன்னார் பரவாயில்லண்ணே அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஐயா அது முத அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட தான் வந்தார் வேலுப்பிரபாகரன், என்ன எழுதுன்னு கேட்டார். நான் சரி என்ன, ஆனால் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ எழுதியிருந்த படம் நல்லா வந்திருக்குமியா, உன் எழுத்துல ஒரு லாவகம் இருக்கியா அப்படின்னாரு. 3 நாளா நான் தூங்கலை. அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணார், உன் எழுத்துல ஒரு லாவகம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்ததுனால சொல்றேன். அவர் பாராட்டும் போது பின்ன ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி காதல் சுகுமார் வந்து அவ்வளவு உயரத்துக்கு போக வேண்டிய தம்பி ஏன் போகலன்னு இசைக்கு கார்வண்ணன் கேட்டாரு. தம்பி சொன்னாரு ஏன் வரலன்னு. இந்த அரசியல் சினிமாவும் ஒரே ஜாதி, திறமையானவன்லாம் கீழே இருப்பான், திறமை இல்லாதவன்லாம் மேலே இருப்பான். நான் வந்து அரசியல் தப்பா பேச நினைக்காதீங்க. அறிவே இல்லாத ஒரு அமைச்சர்கிட்ட அறிவார்ந்த ஒரு தொண்டன் கை கட்டி நின்றுகிட்டு இருக்க கொடுமையெல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன். நான் அவ்வளவு விவரமா இருக்கும், அவ்வளவு விவரமே இல்லாத ஒரு அமைச்சரா இருப்பான், சட்டம் எம்எல்ஏவா இருப்பான், எம்பியா இருப்பான். ஆனா ஒரு கொடி பிடிக்கிற தொண்டன், போஸ்ட் ஓட்டு தொண்டன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கான். நான் வந்து தலைமை கழக பேச்சாளர் சில பேர் எனக்கு ரொம்ப ரசிப்பேன். நான் வெளியூர்லாம் மீட்டிங் போகும்போதெல்லாம் அவங்க சாதாரண ரூம்ல தங்கியிருக்கவெல்லாம் என் ரூமுக்கு கூப்பிடுவேன். இங்கே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே படுத்துட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா அவன் சாதாரண பேச்சாளர், அந்த பேச்சை ரசிச்சு நான் கூப்பிடுவேன். இப்போ கூட நான் வந்து ஃபோன்ல பேசுவேன், இவ்வளோ ஆற்றல் இருக்கு, எதுக்கு இன்னும் இங்கே இந்த கட்சியிலே இருக்க பேச எங்கேயா போயிட வேண்டியது. இல்லைண்ணே போக முடியலண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அறிவாற்றல் இதெல்லாம் நிறைய சினிமாவிலே இருக்காங்க. இந்த கண்ணதாசன் ஒரு படத்தில் எழுதியிருக்காரு இல்லையா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடிங்க மாதிரி. இந்த சினிமாவில் அப்படித்தான் பிரமாதமா ஜெயிப்பான், பெரிய வெற்றி வருவான், சிறந்த இயக்குனர் வருவான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவன் படம் சுமாரா போயிடும். இவன் என்ன பெரிய இவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தன் நினைப்பான், அவன் பெரிய இயக்குனர் வந்துகிட்டு இருப்பான். இதான் உண்மை. அதே மாதிரி அரசியல் அப்படித்தான். நேற்று வந்தவன் சிஎம் ஆயிடுவான், நேற்று வந்தவன் இன்னொருத்த வந்துடுவான், பதவிக்கு வந்துடுவான். அனுபவம் உள்ளவன் அறிவாற்றல் உழைச்சவன்லாம் கீழே இருப்பான். தம்பி சுகுமாரை பொறுத்தளவில் என்னன்னா, அவர் எல்லாமே சொன்னாங்க, அவர் முயற்சியை விடலைன்னு. உண்மையில் அப்படி இந்த விழாவுக்கு அவர் நேசிக்கிற யாரையுமே விடலை அவர். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்திருக்கும். அது இது சுகுமாரை எத்தனை பேர் காதலிக்கிறாங்க, இல்ல சுகுமார் எத்தனை பேர் காதலிக்கிறாரு அப்படின்லாம் என் பொண்ணுக்கு தெரியாது. நம்ம காதல் சொல்றது நான் அன்புங்கிற அர்த்தத்துல சொல்றேன். அப்படி ஒரு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்க சுகுமாருக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். அதுக்கு உதாரணம் சொன்னதுதான். நான் மேடைக்கு போகும்போது ஒரு தடவை ஒரு ஊருக்கு போவேன், மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்க. அவரை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கும், என் சால்வா போட்டு வரலாம். ஒரு 5-6 மாசம் கழிச்சு போனா வேற ஒரு மாவட்ட செயலாளர் மாத்திருப்பானுங்க. அந்த மாவட்ட செயலர் ஓரத்தில் உட்காந்து இருப்பாரு, முதல் போனவர். இவர் வந்து மெயினா இருப்பாரு. இது வந்து நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுகுமார் அவருக்கு சொல்றேன், நீங்க 2020 இயக்குனராகி நீங்க ஒண்ணுமே இல்லாம போறதை விட 26 இயக்குனராகி நீங்க வெற்றி பெறணும். எப்ப இயக்குனர் ஆகிறது முக்கியம் இல்லை, ஆன விட்டால நம்ம எப்படிப்பட்ட படம் கொடுக்கிறோம், எப்படி வெற்றி பெறோம், மக்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்றேங்கிறதான். அந்த வகையில காதல் சுகுமார் இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இருக்கிற தெருவிலே பல வருடங்கள் ஒரு குடியிருந்தவர். தெருவில் மட்டும் இல்ல, அப்பவே இதயத்திலையும் குடியிருந்தவர், உங்க இதயத்திலையும் குடியிருக்கிறவர். நான் வந்து இங்க வந்து எழுத்து இயக்கம் அப்படிங்கும்போது இந்த தெய்வ படம் வந்து அவர் பேரை மறைச்சிருச்சு. நான் தயாரிப்பு பார்த்தா அவங்க பேரெல்லாம் இருக்கு. என்ன தம்பி பார்த்தா இந்த பூஜைக்காக பண்ணணும்னா தெய்வம் இப்ப உங்களை அரணா இருந்து பாதுகாக்குது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். உண்மையிலே அதாவது நாம முயற்சி தான் நம்ம முடிவு அமையுது. நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து இல்லை, அவன் எழுதி வச்சுட்டான். சுரேஷ் கிருஷ்ணா பாஜா படத்தை இயக்குனவர் கஜேந்திரா விஜயகாந்த் படம் ஷூட்டிங் நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். அதுலேருந்து என் வாழ்க்கை பாதையை அப்படியே கொண்டு வந்துட்டு அவர் சொன்னார், ஒரு படம் விருதுநகரில் பார்க்குறோம் அதே படம் ஓடுது, மதுரையில் பார்க்குறோம் அதே படம் ஓடுது, திண்டுக்கல்ல பார்க்குறோம் அதே படம் ஓடுது. டைட்டில், ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு மேட்ஸு, இன்ட்ரோலு, ஒரு பில்டப்பு, கிளைமேக்ஸு. இதே மாதிரி ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்கிரீன் பிளே புக் எழுதி போட்டான். அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 2026 வருஷம்
ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இந்த அரங்கத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறத எழுதி வச்சுட்டாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. யாராவது உதவி பண்ண தெய்வம் மாதிரி வந்து உதவிட்டீங்கன்னு சொல்றோம். தெய்வம் அவன் மூலமா உதவி பண்ணியிருக்கு. யாராவது நம்ம கெடுதல் பண்ணிட்டு துரோகி பண்ணிட்டான்னா அவன் மூலமா நம்ம கெடுதல் பண்ணியிருக்கு. இறைவன் தான். ஒருத்தன் போய் சாமிகிட்ட கும்பிட்டுக்கிட்டு கேட்டானா, நீ எழுதி வச்ச விட்ட எல்லாமே நடக்குதுன்னா நான் எதுக்கு தினம் உன்னை கும்பிடணும்னா, நீ தினம் என்னை கும்பிடணுங்கிறது எழுதி வச்சிருக்கேன் டாவடி வச்சு. அது மாதிரி உங்களுக்கான நேரம் துவங்கி விட்டுன்னு நினைச்சுக்குங்க. இதற்கு முன்னால பாதைகள் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாரு என் பொண்ணை மேடைக்கு கூடும்போது, எனக்கு ஊத்தனையா பக்க பலமா இருந்தது. உண்மை இல்லை. எந்த மனிதனுக்கு, எந்த ஆண் மகனுக்கு மனைவியோட தைரியமும் உற்சாகமும் துணையும் அன்பும் ஆதரவும் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறாமல் இருக்கவே மாட்டான். அந்த வெற்றி தம்பி சுகுமார் அவர்களை தேடி வரும். அதை நீங்க தக்க வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் எழுத்துக்கு இப்ப நானே நிறைய விருது வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வேற. அப்படிப்பட்ட நானே தம்பிக்கிறதுக்காக நான் வாழ்த்தலை பாராட்டலை, இந்த மேடையில பாராட்டலை, சில வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன இந்த புக்கை நீங்க வாங்கி பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு திறமையானவர் ஏன் வல்லன்னு கேட்டுருந்தோம்ல. இப்ப வந்துட்டேன் சொல்ற விழாதான் இந்த விழா. அவர் வரணும், இந்த படம் சிறப்பான வெற்றி படம் அமையணும். அவர் சட்டமன்ற உறுப்பினராகணும். ஒரு தயாரிப்பாளர், இன்னொரு தயாரிப்பாளர் வந்து அவர் ரொம்ப பணியோட சிகரமா இருக்கார். உண்மையிலே அவர் பழகிற பழக்கமும் எளிமையும் வந்து நானே ஒரு படம் தயாரிக்க வந்ததை விட்டு இவ்வளவு எளிமையா இருக்காரான்னு, அந்த எளிய குணத்துக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும். பார்த்துக்கிறேன்.